63 சங்கீதம் 8 என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அவர் ஆத்மா என்ன செய்யும்? தாவீதுடைய ஆத்மா கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொண்டிருந்ததான். நம்மள அவர் தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், தொல்லைகள் வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு நம்ம வலதுவரம் செய்யக்கூடாது, இடதுவரம் செய்யக்கூடாது. அவரை முழுமையாக தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். அவர் தான் என்னுடைய துணை, அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உத்தரங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், நிறைய மகிழ்ச்சியான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மகிழ்ச்சி பார்த்து கர்த்தரை விட்டுறக்கூடாது. தாவீது சொல்கிறார், அவர் பெரிய ராஜா. ஒரு நாள் ஆடி மேய்ச்சி கொண்டிருந்தார். அவரைத்தான் தேவனாய் கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். ராஜாவை மாற்றின எத்தனை நல்ல சந்தோஷம், சம்மானம் எவ்வளோ வந்திருக்கும். அதை பார்க்கல. அவர் என்ன சொன்னார்? என் ஆத்மா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கு, உங்களோட வலது கரை தாங்கிறது. அதே போல் நம்மளும் கூட எத்தனை நன்மையும் வரலாம், தீமையும் வரலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? ஆத்துமா ஒவ்வொரு நாள் ஆத்துமா, நான் சும்மா வாயிட்டு நம்ம பற்றிக்கொள்ள. அவர் சொல்கிறாரு, என் ஆத்மாவை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. வாய்னால் நம்ம துதிக்கிற மட்டும் இல்லை, நம்ம ஆத்மா உள்ளான ஆத்மா நம்ம ஆண்டவர் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம வாயிட்டு மாட்டும் செவம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. நம்ம உள்ளா நம்ம ஆத்மா அவரை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் தாவீதுக்கு துணையாக இருந்தார். எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தில் 1 சாமுவேல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ பாடுகள் பட்டார், எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த சூழ்நிலையும் கர்த்தர் வீட்டார் பின்வாங்கலை. அது மாத்திரல, அவருக்கு எத்தனையோ நன்மையான காரியம் வந்துச்சு. ராஜானா எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அவ்வளோ நன்மையான காரியம் வந்தால் கூட கர்த்தர் விட்டு அவர் என்ன செய்ய பின்வாங்கவே இல்லை. அதான் சொல்கிறாரு, என் ஆத்மா தொடர்ந்து பற்றி கொண்டிருக்குன்னு சொல்லி. நம்மளும் கர்த்தரை நம்ம என்ன சூழ்நிலையும் நம்ம ஆத்மா கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டிய அருமையானவர்களே.